இது வரைக்கும் திமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன். அதில் ஒன்றும் இதில் ஒன்றும் நான் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இது இல்லை, திமுக காரனே கூட வச்சுக்கலாம். ஆனாலும் வந்து நடுநிலைமையாக பார்க்கணும்ல, எதையாக இருந்தாலும் அவ்வளோதான் அப்படிங்கிறது தான். கட்சி தாண்டி, கட்சி பேதம் தாண்டி நீர் மேலாண்மை வந்து இந்த ஆட்சியோட நீர் மேலாண்மை வந்து உண்மையாலுமே எல்லாரும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். உண்மையாலுமே நான்லாம் இன்னும் பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷமாக நான் வந்து இந்த மாணிக்கமலத்துக்கு பின்னாடி வந்து அன்னமார் கோயிலுக்கும் நல்லகுமாரசாமி கோயிலுக்கும் நடுவில் அந்த ஒரு ஏரி இருக்கும். 30 வருஷமா நான் வந்து ஒரு முள்ளு கடை தான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல இப்படி ஒரு ஏரி இருக்குங்கிறது எனக்கு இப்போ இந்த ஒரு 1.5 வருஷமா அந்த தூர் வாரினதுக்கு பின்னாடி தான் எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். 4 மாசம் ஆச்சு மழை பெஞ்சு. ஆனா இன்னைக்கு போனாலும் அந்த குளம் நிறைஞ்சு தண்ணியோட இருக்குது. ஒவ்வொரு தடவையும் அந்த ரோட்ல போகும்போது தினமும் 3 தடவை போவேன். போறப்ப திரும்பி பார்க்கறப்ப இவர் நினைப்ப வந்துடும். கட்சி தாண்டி ஒரு அரசியல் ஒரு இதை தாண்டி வந்து உண்மையாலுமே அது வந்து டக்குன்னு தோணும். இது ஒரு விவசாயியால தான் முடியும். ஒரு விவசாயி இருக்கும்போது தானே இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து அடி உள் மனசுலேருந்தே வந்திருக்கும். சாதாரணமாக யாருக்கும் வந்து இவ்வளோ விவசாயி இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் வராது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கோம் இல்லையா? எங்கள் ஊர் குளம் கூட பார்த்தீங்கன்னா வெறும் முள்ளுக்காடை தான் பார்த்துருக்கோம். வெறும் முள்ளுக்காடை தான் பார்த்துருக்கோம். அவ்வளோ பெரிய ஏரியா, அவ்வளோ பெரிய ஏரியா. இன்னைக்கு ஓரளவு மழை பெஞ்சா கூட ஓரளவுக்கு நல்லா தண்ணி தேங்கி நிற்கக்கூடியதோ இது பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் வந்து யாராலும் மாற்று கருத்தெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் இல்லவே இல்லை. மீண்டும் அம்மாவின் அரசு அமைந்து நமது பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி மேம்பட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை.